இது வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா. அவங்களும் வந்து நான் ஒரு இந்த ஊட்டி கிளாஸ் போயிருந்தேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சொன்னீங்க. ஊட்டியில ஒரு கிளாஸ் ஒண்ணு போயிருந்தேன். அவர் வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ஆன்மீகத்துல முன்னேறணும், எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு போகணும், நல்ல மனுஷன் அந்த மனுஷன். அந்த கிளாஸ்ல தான் இந்த அக்காவை மீட் பண்ணேன். அந்த அக்கா வந்து இன்னொரு சாரும் அவங்களும் வந்து அவங்க ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆனா இந்த சாரோட நிலை பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா உச்சத்துக்கு போயிடுவாரு. சந்தேகமே வேண்டாம். அவரோட இறைநிலை வந்து சீக்கிரமாவே அவர் இறைவன்கிட்ட போய் அடைஞ்சிருவாரு. அந்த பாதையில தான் அவர் இருக்காரு. ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வேண்டாம், இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்ற இடத்துல தான் இருக்காரு. ஆனா இந்த அக்கா வந்து நீ என்னோட சேர்ந்து பயணிக்கும் போதுதான் அந்த இடத்த போய் நீ அடைய முடியும்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட எனர்ஜியை டவுன் பண்றதே. ஏன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அவங்களோட டிராவல் பண்ணும்போது டோட்டலா என்னோட எனர்ஜி வந்து டவுன் பண்ணிட்டாங்க. அவங்களோட நம்ம பேசி இது பண்ண முடியாது. அவங்க கூட பேசினாலே வந்து நம்ம எனர்ஜி கம்மியாயிடும். அந்த மாதிரி ஒரு அக்கா. அதாவது அவங்க பேசுறத கவனிச்சாலே நம்ம எனர்ஜி கம்மியாயிடும். ஓகேங்களா? ஆனா அவங்க வந்து பயங்கரமா ஆன்மீகத்துல எனக்கு அது தெரியும், இதை தெரியும், என் 3வது கண்ணுல இருந்து இது தெரியுது, அது தெரியுது, என்னவோ விடுவாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா வந்த வெர்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா மனுஷ ரூபத்துல அந்த இந்த ஏலியன் சாரி அந்த நாகர்களோட ரெப்டிலியனோட டிஎன்ஏ இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒன்னு அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லுவோம்ல. சத்தியமா அந்த அக்கா உடம்புல இருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். டவுட்டே வேண்டாம், அந்த அக்கா கூட இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் அந்த அக்கா தான் ரெப்டிலியனா இருக்குமோன்னு நினைச்சேன். ஐயோ, இந்த பார்வை நான் பார்க்கவே இல்லை. இல்ல பிரதர், கண்டிப்பா வந்து வெளியே தெரியாது. அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த அக்காவா இருப்பாங்க, சந்தேகமே வேண்டாம். ஏன் அப்படின்னா பிரதர், அவங்க அப்படியே பயங்கர உயர்ந்த நிலையிலும் பேசுவாங்க. டக்குன்னு கீழே அப்படியே நம்ம அந்த உயர்ந்த நிலையில இருக்கவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கவே கூடாது, பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற இடத்துக்கும் இறங்கிடுவாங்க பிரதர். ரொம்ப கொடுமையா இருக்கும். ஐயோ, என்னால அவங்களோட எப்படா வீடு போய் சேருவேன், எப்படா இவங்களை விட்டு நான் வீட்டுக்கு போய் சேருவேன் அப்படின்ற அப்படி தோணுச்சு பிரதர். ரொம்ப அவங்க எப்பெல்லாம் சொன்னாங்க அப்பெல்லாம் நான் டிஸ்டன்ஸ்ல தான் நிற்பேன். அந்த அக்கா தான் அந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்றீங்களா? அந்த உடம்ப ஃபுல்லா அந்த அக்காக்குள்ளார ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது வந்து ரெப்டிலியன் பிரதர். அது வந்து இவங்களோட அந்த ஹார்ட் சக்கரா இருக்கு இல்லையா, அது நல்லா உறிஞ்சிக்கிட்டு இருக்கு பிரதர். சந்தேகமே வேண்டாம். ஒரு படிநிலையை கூட, அதாவது இந்த இதுல ஒரு படிநிலை கூட உயர முடியாத இடத்தையும், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களால மத்தவங்களுக்கு எப்படி பிரச்சனை கொடுக்க முடியும்ன்ற இடத்த வச்சிருக்கு பிரதர். அதுதான் அதிசயத்தோட உச்சம் அது. இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நமக்கு அன்பு அதிகமா சுரந்தா இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் தானே? கண்டிப்பா பிரதர். ஆமா பிரதர், கண்டிப்பா பிரதர். நம்ம வந்து அந்த அந்த எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பிரதர், இங்க இருக்க அந்த நெகட்டிவ் இது இருக்கு பாத்தீங்களா, பேர் என்ன, எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது சிந்தாம இருந்தாலே போதும் பிரதர். பாசிட்டிவ் எமோஷன்ஸ் குள்ளார போனாலே நம்ம வைப்ரேஷன்ஸ் அதிகமாயிடும் பிரதர். பேசிக் அவ்வளவுதான் பிரதர். நெகட்டிவ் எமோஷனுக்குள்ளார போகாம இருந்தாவே பாசிட்டிவ் எமோஷன்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா பிரதர். நெகட்டிவ் எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் பிரதர். அவ்வளவுதான் பிரதர். அதை பத்தின புரிதல் வந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அப்புறம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ்குள்ளார போக ஆரம்பிச்சாலே பிரதர் நெகட்டிவ் எமோஷன்ஸ் கம்மியாயிடுது. பாசிட்டிவ் தேடி போக போக நெகட்டிவ் கம்மியாயிடுது. அவ்வளவுதான் பிரதர். அப்போ ஆன்மாவோட உயர்நிலையும் மாறுது. ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வரக்கூடாது, நெகட்டிவ் எமோஷன்ல வைக்கணும் அப்படின்னு இவங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மீடியா மூலியமா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்கல்ல. நீங்க அவனுங்களோட அவனுங்க நீங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற ஹலோன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குல்ல பிரதர். ஆமா, அந்த வார்த்தையே எவ்வளவு பெரிய நெகட்டிவ் வேர்டு தெரியுமா பிரதர்? பிரிச்சிங்க அப்படின்னா ஹெல்லோ அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஹெல்ன்றது வந்து இது பிரதர் நரகம், லோன்றது வந்து லோயர் பிரதர். வார்த்தையில விளையாடி வச்சிருக்கானுங்க பிரதர். ஹெல்லோ அப்படின்னா நீங்களும் நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு அர்த்தமா, இல்ல வாங்க எல்லாரும் நரகத்துக்கு போலாம் அப்படின்னு? அதேதான் அதேதான். ஹெல்லோ, அடே அப்பா, இது ரெப்டிலியன்ஸ் இலுமினேட்டின்னு என்னமா இவ்வளவு புத்திசாலிகளா இருக்காங்க.
இல்ல பிரதர், நம்ம மொத்த இதையும் வந்து அதாவது நமக்கு தெரிஞ்சா அதாவது தெரியாம கூட நம்ம லோயர்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு விஷயத்த உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம யாரு, என்ன, இங்க எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாமலே வச்சிருக்காங்க சாவர வரைக்கும். அதாவது ஒரே விஷயம், எங்க அப்பா போன் அலாரம் அடிச்சு வச்சு ஒரு நிமிஷம், அதாவது எனர்ஜி லோ பண்றதுக்காக விஷயம் எழுதுல. இந்த இலுமினேட்டிகளோட வேலை வந்து எனர்ஜியை லோ பண்ற வேலை தான். ஆமாங்க சார், அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து அந்த இதுக்குள்ளார இது பண்ண முடியும். இந்த எனர்ஜி அதான் இதுதான் கடைசி அல்டிமேட் பதில். இந்த எனர்ஜி மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆள்றதுன்னு ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த எனர்ஜி அவங்களுக்கு எதோ ஃபீட் பண்ணுது.